பீடம். கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்தபோது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்துக்கு எதிரே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தானின் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அவர்கள் அதை கேள்விப்பட்ட போது இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடி கீலேயாத் தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரிடத்துக்கும் காத் புத்திரரிடத்துக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிடத்துக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருடைய குமாரனாகிய பினகாசையும் அவனோடே கூட இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாக 10 பிரபுக்களையும் அனுப்பினார்கள். இஸ்ரவேலின் சேனைகளிலே 1000 ஒவ்வொருவனும் தன் தன் பிதாவின் குடும்பத்துக்கு தலைவனாயிருந்தான். அவர்கள் கீலேயாத் தேசத்திலே ரூபன் புத்திரர், காத் புத்திரர், மனாசேயின் பாதி கோத்திரத்தாராகிய இவர்களிடத்திற்கு வந்து, நீங்கள் இந்நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன? பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா? கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே, இந்நாள் வரைக்கும் நாம் அதினின்று நீங்கி சுத்தமாகவில்லையே. நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களோ? இன்று கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவீர்களோ? அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் கொள்வாரே. உங்கள் காணியாட்சியான தேசம் தீட்டாயிருந்ததானால் கர்த்தருடைய வாசஸ்தலம் தங்குகிற கர்த்தருடைய காணியாட்சியான அக்கறையிலுள்ள தேசத்திற்கு வந்து எங்கள் நடுவே காணியாட்சி பெற்றுக் கொள்ளலாமே. நீங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை அல்லாமல் உங்களுக்கு வேறொரு பீடத்தை கட்டுகிறதுனாலே கர்த்தருக்கும் எங்களுக்கும் விரோதமான இரண்டகம் பண்ணாதிருங்கள். சேராவின் குமாரனாகிய ஆகான் சாபத்தீடான பொருளை குறித்து துரோகம் பண்ணினதினாலே இஸ்ரவேல் சபையின் மேலெல்லாம் கடுங்கோபம் வரவில்லையா? அவன் ஒருவன் மாத்திரம் தன் அக்கிரமத்தினாலே மடிந்து போகவில்லை என்று கர்த்தருடைய சபையார் எல்லாரும் சொல்லச் சொன்னார்கள் என்றார்கள். இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தாரும் கானான் தேசத்திலிருந்து புறப்பட்டு தங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட கீலேயாத் தேசத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். தாங்கள் கானான் தேசத்தை விட்டு பிரிந்து போனாலும் அந்த தேசத்தோடு தங்களுக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும் என்று 2.5 கோத்திரத்தாரும் எதிர்பார்க்கிறார்கள். இதற்காக அவர்கள் கானான் தேசத்திற்கு எதிரே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தானின் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டுகிறார்கள். இந்த பீடம் யோர்தானின் ஓரத்திலே கட்டப்படுகிறது. இது பார்வைக்கு பெரியதாய் இருக்கிறது. இந்த பீடம் கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளில் கட்டப்படுகிறது. ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கீலேயாத் தேசத்தில் குடியிருக்கிறார்கள். தாங்களும் இஸ்ரவேல் புத்திரர்கள்தான் என்பதற்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதற்காகவே இந்த பீடத்தை சாட்சியின் பீடமாக கட்டுகிறார்கள். மற்ற கோத்திரத்தாரோடு கலந்து பேசி அவர்களுடைய ஆலோசனையை கேட்காமல் இந்த 2.5 கோத்திரத்தாரும் தாங்களே ஒரு பீடத்தை கட்டுகிறார்கள். இதனால் இஸ்ரவேல் புத்திரருக்குள் பெரிய குழப்பமும் கலகமும் உண்டாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் 2.5 கோத்திரத்தாரும் கர்த்தருடைய பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? 1 கொரிந்தியர் 10:18. ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வருகிறார்கள். அவர்கள் அங்கே வந்தவுடனேயே சிறிதும் காலதாமதம் பண்ணாமல் யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டுகிறார்கள். கர்த்தருக்கும் தங்களுக்கும் ஐக்கியம் இருக்க வேண்டும் என்றும் இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாருக்கும் தங்களுக்கும் ஐக்கியம் இருக்க வேண்டும் என்றும் 2.5 கோத்திரத்தார் விரும்புகிறார்கள். யோர்தானின் ஓரத்திலே தாங்கள் கட்டுகிற பீடம் தங்களையும் இஸ்ரவேலின் மீதியான கோத்திரத்தாரையும்
ஒருமித்து இணைக்கிற இணைப்பின் பீடமாய் இருக்கும் என்றும், தாங்களும் இஸ்ரவேல் புத்திரர் என்று சாட்சி சொல்லும் சாட்சியின் பீடமாய் இருக்கும் என்றும் 2.5 கோத்திரத்தாரும் நம்புகிறார்கள். இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தார் யோர்தானின் ஓரத்திலே இந்த பீடத்தை கட்டும்போது அவர்களுடைய உள்ளத்திலே கள்ளம் கபடம் எதுவும் இல்லை. அவர்களிடத்தில் நயவஞ்சகமான யோசனையும் ஒன்றும் இல்லை. தாங்களும் இஸ்ரவேல் புத்திரர் என்பதை உறுதி பண்ணுவதற்கு அடையாளமாகவே இந்த பீடத்தை கட்டுகிறார்கள். ஆனால் இந்த பீடம் பார்வைக்கு பெரிதாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தார் இந்த பெரிய பீடத்தை பார்த்து சந்தேகப்படுகிறார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்துக்கு எதிரே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தானின் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேலின் புத்திரர் கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் அதை கேள்விப்பட்ட போது இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லோரும் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடி வருகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லோரும் என்னும் வாக்கியத்திற்கு யோர்தானின் இப்புறத்தில் மேற்கு திசையில் உள்ள 9.5 கோத்திரத்தார் அனைவரும் என்பது பொருளாகும். யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள 2.5 கோத்திரத்தாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி யோர்தானின் இப்புறத்தில் மேற்கு திசையில் உள்ள 9.5 கோத்திரத்தாரும் சீலோவிலே கூடுகிறார்கள். தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் சீலோவிலே இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் தேவனிடத்தில் பக்தி வைராக்கியமாக இருக்கிறார்கள். வனாந்திரத்தில் அவர்கள் பலவிதமான அனுபவங்களை அனுபவித்திருக்கிறார்கள். விக்கிரக ஆராதனையிலும் பாவத்திலும் அவர்கள் விழுந்தபோது தேவனுடைய வாதையினால் உபத்திரவங்களை அனுபவித்திருக்கிறார்கள். இப்பொழுது யோர்தானின் ஓரத்திலே தங்களுடைய இஸ்ரவேல் கோத்திரத்தாரே ஒரு பீடத்தை கட்டிய போது மற்ற கோத்திரத்தார் அவர்களையும் எதிர்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். சீலோவில் மற்றுமொரு ஆராதனை நடைபெறுவது கர்த்தருக்கு விரோதமான காரியம் என்று வைராக்கியமாக தீர்மானம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சீலோவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரே ஒரு பலிபீடம் மாத்திரமே இருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தாரும் யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டுகிறார்கள். மற்ற இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கு இந்த பீடம் 2வது பலிபீடமாக தெரிகிறது. 2.5 கோத்திரத்தார் இந்த பீடத்தை ஏன் கட்ட வேண்டும் என்னும் சிந்தனையும், அவர்கள் தங்களை விட்டு பிரிந்து செல்கிறார்களோ என்னும் சந்தேகமும், தங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆயத்தப்படுகிறார்களோ என்னும் எண்ணமும் மற்ற கோத்திரத்தாருக்கு உண்டாயிற்று. 2.5 கோத்திரத்தார் கட்டும் பீடத்தினால் பிற்காலத்தில் கர்த்தருடைய கோபம் தங்கள் மீது வந்துவிடக்கூடாது என்று மற்ற கோத்திரத்தார் பயப்படுகிறார்கள். பிற்காலத்தில் பெரிய தீங்குகள் வராமல் தடுப்பதற்கு அந்த பீடத்தை இப்போதே இடித்து போடலாம் என்று நினைக்கிறார்கள். 2.5 கோத்திரத்தார் மீது யுத்தம் பண்ணி அவர்களை ஒடுக்கி அவர்கள் கட்டிய பீடத்தை இடித்து போடலாம் என்றும் யோசிக்கிறார்கள். இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தார் பலவிதமான யோசனைகளோடு சீலோவிலே கூடி வருகிறார்கள். யோர்தானின் ஓரத்திலே 2.5 கோத்திரத்தார் கட்டியிருக்கிற பெரிய பீடத்தில் ஒருவரும் காணிக்கை செலுத்தக்கூடாது. அந்த பீடத்தை பலிபீடமாக பயன்படுத்தி அதன் மேல் சர்வாங்க தகன பலிகளையோ மற்ற பலிகளையோ செலுத்தக்கூடாது. 2.5 கோத்திரத்தார் பலி செலுத்துவதற்காக தாங்கள் கட்டின பீடத்தை பயன்படுத்தினால் அந்த பீடம் சீலோவிலே கட்டப்பட்டிருக்கிற பலிபீடத்திற்கு போட்டி பீடமாயிருக்கும். 2.5 கோத்திரத்தார் தங்களுக்கென்று ஒரு பீடத்தை கட்டியிருப்பதினால் பிற்காலத்தில் சீலோவில் உள்ள கர்த்தருடைய பலிபீடத்தை மறந்து விடுவார்கள் என்று மற்ற கோத்திரத்தாருக்கு சந்தேகம் உண்டாயிற்று. 2.5 கோத்திரத்தார் யோர்தானின் ஓரத்திலே கட்டின பீடம் பார்வைக்கு பெரிதாயும் பலிபீடம் போலவும் காணப்படுகிறது. ஆகையினால் மற்ற கோத்திரத்தாருக்கு இந்த பீடத்தை பார்த்த உடனேயே சந்தேகம் உண்டாயிற்று. அவர்கள் இந்த பீடத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு முன்பாகவே அவர்களோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று மற்ற கோத்திரத்தார் தீர்மானம் பண்ணுகிறார்கள். 2.5 கோத்திரத்தார் யோர்தானின் ஓரத்திலே புதிதாக பீடம் கட்டி இருப்பதினால் அந்த பீடத்தை அவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு பயன்படுத்துவார்களோ என்னும் சந்தேகமும் மற்ற கோத்திரத்தாருக்கு உண்டாயிற்று. 2.5 கோத்திரத்தார் கர்த்தரை விட்டு பிரிந்து அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போவதை இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தார் விரும்பவில்லை. கானான் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் 2.5 கோத்திரத்தார் யோர்தானுக்கு அருகே கட்டியிருக்கிற பெரிய பீடத்தை பார்த்து சந்தேகப்படுகிறார்கள். அந்த பீடம் பார்வைக்கு பெரிதாய் இருக்கிறது. அது சீலோவில் உள்ள பலிபீடத்தை விட பெரிதாய் இருப்பதினால் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு போட்டியாக அவர்கள் மற்றொரு பலிபீடத்தை பெரிதாய் கட்டுகிறார்கள் என்னும் சந்தேகம் மற்ற கோத்திரத்தாருக்கு உண்டாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் மீது பக்தி வைராக்கியமாய் இருக்கிறார்கள்.
2.5 கோத்திரத்தார் யோர்தானின் கரையிலே பலிபீடம் கட்டுகிறார்கள் என்னும் செய்தியை கேள்விப்பட்ட போது மற்ற கோத்திரத்தார் சும்மா இருக்கவில்லை, அமைதியாய் இருக்கவில்லை. உடனே இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 2.5 கோத்திரத்தாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடி வருகிறார்கள். ஆவிக்குரிய காரியங்களை குறித்து தீர்மானம் பண்ணுவதற்கு இஸ்ரவேல் புத்திரர் சீலோவிலே கூடி வருகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் 2.5 கோத்திரத்தாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு உடனே புறப்பட்டு போய்விடவில்லை. அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வேண்டும் என்னும் வைராக்கியம் மற்ற கோத்திரத்தாரிடத்தில் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் சீலோவிலே கூடி வருகிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய வழி நடத்துதலையும் அறிந்து கொள்வதற்காக அவர்கள் சீலோவிலே கூடி வருகிறார்கள். இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தாரும் யோர்தானுக்கு அருகிலே பெரிய பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள் என்று மற்ற கோத்திரத்தார் நினைக்கிறார்கள். ஆனாலும் மற்ற கோத்திரத்தார் 2 கோத்திரத்தாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு உடனே தங்களுடைய யுத்த வீரர்களை அனுப்பவில்லை. யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக 2.5 கோத்திரத்தாரிடம் அவர்களுடைய கிரியைகளை பற்றி விசாரித்து அறிந்து கொள்வதற்காக ஸ்தானாபதிகளை அனுப்புகிறார்கள். கீலேயாத் தேசத்தில் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் இருக்கிறார்கள். அவர்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு இஸ்ரவேலில் மற்ற கோத்திரத்தார் ஆயத்தமாக இருக்கிறார்கள். யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக அவர்களிடத்தில் இது பற்றி விசாரிப்பதற்காக ஆசாரியனாகிய பினகாசையும் 10 பிரபுக்களையும் அனுப்பினார்கள். ஆசாரியனாகிய எலெயாசாருடைய குமாரனாகிய பினகாஸ் இந்த ஸ்தானாபதிகளை 2.5 கோத்திரத்தாரிடம் அழைத்துக் கொண்டு போகிறார். இஸ்ரவேல் மனுஷன் ஒருவன் மீதியானிய ஸ்திரியோடு வேசித்தனம் பண்ணிய போது பினகாஸ் அவர்கள் இருவரையும் கொன்று போட்டவன். கர்த்தருடைய உடன்படிக்கையில் வைராக்கியமாக இருப்பவன், பாவத்திற்கு தாமதம் பண்ணாமல் நீதி செய்கிறவன். இவன் இஸ்ரவேலின் 3வது பிரதான ஆசாரியன் ஆனவன். பினகாசோட கூட இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாக 10 பிரபுக்களையும் அனுப்புகிறார்கள். இஸ்ரவேலின் சேனைகளிலே 1000 ஒவ்வொருவனும் தன் தன் பிதாவின் குடும்பத்துக்கு தலைவனாய் இருக்கிறான். பினகாஸ் 10 பிரபுக்கள் சார்பாக பேசுவார். 2.5 கோத்திரத்தாரிடமும் அவர்களுடைய கிரியைகளை பற்றி கேள்விகள் கேட்கப்படும். பினகாசும் 10 பிரபுக்களும் கர்த்தருடைய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறார்கள். அவர்கள் அனைவரும் ஞானமும் புத்தியும் பொறுமையும் விவேகமும் நிரம்பியவர்களாய் இருக்கிறார்கள். பினகாசும் 10 பிரபுக்களும் கீலேயாத் தேசத்தில் ரூபன் புத்திரர், காத் புத்திரர், மனாசேயின் பாதி கோத்திரத்தாராகிய இவர்களிடத்திற்கு வருகிறார்கள். கானான் தேசத்தில் இருந்து கீலேயாத் தேசத்திற்கு வருகிறார்கள். இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தாரிடம் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்க வேண்டும் என்று பினகாசும் பிரபுக்களும் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி இருக்கிறார்கள். அவர்கள் 2.5 கோத்திரத்தாரிடம், நீங்கள் இந்நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன என்று கேட்கிறார்கள். இஸ்ரவேலுடைய 9.5 கோத்திரங்களிலும் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு பிரபுவாக மொத்தம் 10 பிரபுக்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள 2.5 கோத்திரத்தாரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன என்று கேட்கிறார்கள். பிரச்சனையை விசாரிக்காமலேயே பலிபீடம் கட்டியதை தேவனுக்கு விரோதமான துரோகம் என்று கூறிவிடுகிறார்கள். ஆனாலும் 2.5 கோத்திரத்தார் அவருடைய குற்றச்சாட்டுக்களுக்கு மிகவும் நிதானமாக பதில் கூறுகிறார்கள். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரகத்தை மாற்றும் என்பது இங்கு நிறைவேறுகிறது. பினகாசும் பிரபுக்களும் 2.5 கோத்திரத்தாரிடம் இஸ்ரவேல் புத்திரருடைய சரித்திரங்களை சுருக்கமாய் எடுத்துச் சொல்கிறார்கள். பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா? கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே, இந்நாள் வரைக்கும் நாம் அதினின்று நீங்கி சுத்தமாகவில்லையே என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரில் ஒரு சிலர் இன்னும் பேயோரை ஆராதிக்கிறார்கள். இது ஒரு விக்கிரக ஆராதனை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏராளமான அற்புதங்களை செய்திருந்த போதிலும் அவர்களில் சிலர் இன்னும் பேயோரின் பிள்ளைகளாகவே இருக்கிறார்கள். இடம் கட்டுவது பார்ப்பதற்கு சாதாரண விஷயமாய் இருக்கும். ஆனால் இது பேயோரின் அக்கிரமத்தைப் போல பெரிய அக்கிரமமாயும் இருக்கும். இந்த அக்கிரமம் பெரிதாகி விடாதவாறு இதை ஆரம்பத்திலேயே அழித்து போட வேண்டும் என்று இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தார் தீர்மானித்திருக்கிறார்கள். பினகாசும் பிரபுக்களும் 2.5 கோத்திரத்தாரிடம்,
நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களா? இன்று கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவீர்களோ? அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் கொள்வாரே என்றும் சொல்லுகிறார்கள். 2.5 கோத்திரத்தார் யோர்தானின் ஓரத்திலே பெரிய பலிபீடத்தை ஏன் கட்டினார்கள் என்று மற்ற கோத்திரத்தாருக்கு காரணம் தெரியவில்லை. அதற்கான காரணத்தை பினகாசும் 10 பிரபுக்களும் யூகிக்கிறார்கள். உங்கள் காணியாட்சியான தேசம் தீட்டாய் இருந்ததானால் கர்த்தருடைய வாசஸ்தலம் தங்குகிற கர்த்தருடைய காணியாட்சியான அக்கறையில் உள்ள தேசத்திற்கு வந்து எங்கள் நடுவே காணியாட்சி பெற்றுக் கொள்ளலாமே என்று சொல்லுகிறார்கள். 2.5 கோத்திரத்தாருக்கு யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள கிழக்கு தேசத்தில் சுதந்திர வீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் குடியிருப்பதற்கு அவர்களுக்கு பிரியமில்லை என்றால் அந்த 2.5 கோத்திரத்தாரும் தங்கள் நடுவே காணியாட்சி பெற்றுக் கொள்ளலாம் என்று நிதானமாக கூறுகிறார்கள். இது 9.5 கோத்திரத்தாரின் பெருந்தன்மையை காண்பிக்கிறது. தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணி பாவம் செய்து அழிந்து போவதற்கு பதிலாக தங்களுடைய சுதந்திர வீதத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் மத்தியில் தேவன் அனுப்பிய வாதை இன்னும் அவர்கள் மனதை விட்டு அகலவில்லை. கர்த்தரை குறித்த பயம் அவர்கள் உள்ளத்தில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறது. இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தார் தங்களுடைய காணியாட்சியிலே 2.5 கோத்திரத்தாருக்கு பங்கு வீதம் கொடுக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அவர்கள் யோர்தானின் ஓரத்திலே தனியாக ஒரு பீடத்தை கட்டுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை அல்லாமல் உங்களுக்கு வேறொரு பீடத்தை கட்டுகிறதினாலே கர்த்தருக்கும் எங்களுக்கும் விரோதமாக இரண்டகம் பண்ணாதிருங்கள் என்று 2.5 கோத்திரத்தாருக்கு சொல்லுகிறார்கள். யோர்தானின் மேற்கு பகுதியில் உள்ள கோத்திரத்தார் கிழக்கு பகுதியில் உள்ள கோத்திரத்தாரை குறித்து தவறாக நினைக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக ஒரு போட்டி ஆராதனையை நடத்துவதற்காக அங்கு பலிபீடத்தை கட்டுகிறார்கள் என்று அவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். பினகாசும் 10 பிரபுக்களும் பேயோரின் அக்கிரமத்தை பற்றி 2.5 கோத்திரத்தாருக்கு சொன்னதோடு ஆகானின் பாவத்தை குறித்தும் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். சேராவின் குமாரனாகிய ஆகான் சாபத்தீடான பொருளை குறித்து துரோகம் பண்ணினதினாலே இஸ்ரவேல் சபையின் மேலெல்லாம் கடுங்கோபம் வரவில்லையா? அவன் ஒருவன் மாத்திரம் தன் அக்கிரமத்தினாலே மடிந்து போகவில்லை என்று பினகாசும் 10 பிரபுக்களும் சொல்லுகிறார்கள். இந்த வாக்கியத்தை தங்களுடைய சொந்த வார்த்தைகளாக சொல்லாமல் கர்த்தருடைய சபையார் எல்லாரும் சொல்லச் சொன்னார்கள் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் 2வது மீறுதலும் இதனால் உண்டான கர்த்தருடைய வாதையும் அவர்கள் மனதில் இன்னும் இருக்கிறது. வாதையினால் 24,000 பேர் மரித்து போனார்கள். ஆகான் என்னும் ஒரு மனுஷனுடைய பாவத்தினால் இஸ்ரவேல் புத்திரர் சபிக்கப்பட்டார்கள். 2.5 கோத்திரத்தார் கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணினால் இஸ்ரவேல் புத்திரரின் வம்சம் முழுவதுமே அழிந்து போகும் என்று அஞ்சுகிறார்கள். ஆயி பட்டணத்தின் மீது இஸ்ரவேல் புத்திரர் யுத்தம் பண்ணிய போது இஸ்ரவேலருக்கு தோல்வி உண்டாயிற்று. இஸ்ரவேலின் 36 யுத்த வீரர்கள் மாண்டு போனார்கள். இந்த பாவத்தை குறித்து சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இஸ்ரவேல் சபையின் மேல் கர்த்தருடைய கடும் கோபம் வரும் என்று எச்சரிக்கப்பட்டார்கள். தன்னுடைய பாவத்திற்காக ஆகான் மட்டும் மடிந்து போகவில்லை, அவனோடு சேர்ந்து அவனுடைய குடும்பத்தாரும் மடிந்து போனார்கள். நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களோ? இன்று கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவீர்களோ? அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் கொள்வாரே என்று சொல்லி பினகாசும் 10 பிரபுக்களும் 2.5 கோத்திரத்தாரை எச்சரிக்கிறார்கள். சீலோவிலே இருப்பது கர்த்தருடைய பலிபீடம். யோர்தானின் ஓரத்திலே 2.5 கோத்திரத்தார் கட்டியிருப்பது வேறொரு பலிபீடம். கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய பலிபீடம் இருக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரம் சீலோவிலே இருக்கிறது. ஆகையினால் சீலோவிலே இருப்பது மாத்திரமே கர்த்தருடைய பலிபீடம். யோர்தானின் ஓரத்திலே ஆசரிப்பு கூடாரம் இல்லை. ஆகையினால் அங்கு கட்டப்பட்டிருப்பது கர்த்தருடைய பலிபீடமாகாது, அது வேறொரு பீடமாகவே இருக்கும். பினகாசும் 10 பிரபுக்களும் இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தாரை சீலோவில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு வருமாறு அழைக்கிறார்கள். அவர்களுக்கு கானான் தேசத்திலே காணியாட்சியை கொடுப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தார் கர்த்தருக்கு விரோதமாகவும் தங்களுக்கு விரோதமாகவும் இரண்டகம் பண்ணக்கூடாது என்று பினகாசும் 10 பிரபுக்களும் 2.5 கோத்திரத்தாருக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள்.